வணக்கம் ஆண்டர்பிரனர்ஸ். புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய பிஸ்னஸ் ஓனர்ஸ் தங்களோட பிஸ்னஸை டக்குன்னு ரிஜிஸ்டர் பண்ணோம், ரொம்ப சுலபமாக அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்றது தான் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம். இந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்றது எந்த அளவுக்கு ரொம்ப சுலபமாக ரொம்ப எளிமையாக ரிஜிஸ்டர் பண்ணுற அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ், அதாவது பின்னடைவுகளும் இருக்குங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மில் என்னெல்லாம் லிமிடேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயங்க, நிறைய பேருக்கு சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்ற அந்த கனவை, அந்த ஆசையை தள்ளி போட்டுகிட்டே போவாங்க. இன்னும் ஒரு சில பேர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவாங்க, ஆனால் அந்த பிஸ்னஸை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுல நிறைய சிரமங்கள் சந்திப்பாங்க. இந்த மாதிரியான மக்களுக்கு உதவும் நோக்கத்தில் நம்ம ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதோடைய முதல் கட்டமாக ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஆரம்பிச்சிருக்கோங்க. அந்த கம்யூனிட்டியில் ஆல்ரெடி பிஸ்னஸ் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன், பிஸ்னஸ் டிப்ஸு, பிஸ்னஸ் ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். நீங்களுமே அந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டியில் மீட் பண்ணுவோம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். முதல்ல இந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. இதை சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் தனிநபர் நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு தனிநபர் தான், உங்களுக்கு யாரும் பார்ட்னர்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப எளிமையாக உங்களோட பிஸ்னஸை இந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மாக நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். இதுக்குன்னு எந்த விதமான சட்டத்திட்டங்களும் கிடையாது. அதாவது இந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் ஆக்ட் இருக்கும், பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கெலாம் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் இருக்கும். ஆனால் இந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்முக்கு அப்படின்னு கட்டுப்படுத்தக்கூடிய எந்த ஒரு சட்டமுமே கிடையாது. அதனால் பேசிக்காக உங்களோட கம்பெனியை எம்எஸ்எம்இ இல்லைனா உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணுறது மூலியமாகவே உங்களுக்கு ஒரு பேசிக் ப்ரூஃப் கிடைக்கும். அதாவது இந்த இடத்துல இந்த பிஸ்னஸ் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு அதை வச்சே உங்களது ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மாக நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ பார்க்கும்பொழுது இது ரொம்ப ஒரு சிம்பிளான டைப் ஆஃப் என்டிட்டியாக இருக்கும். ஆனால் இதுக்கு பின்னாடி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸும் நிறைய லிமிடேஷன்ஸும் இருக்குங்க. என்னென்னலாம் லிமிடேஷன்ஸ் இருக்குது, என்னென்னலாம் பின்னடைவுகள் இருக்குது அப்படின்றத பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல் விஷயம் அன்லிமிட்டெட் லயபிலிட்டி. அதாவது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் பர்சனல் லைபிலிட்டி கிடையாதுங்க. அதாவது உங்களோட பிஸ்னஸ்க்காக ஏதோ நீங்கள் கடன் வாங்குறீங்க, அந்த கடனை கட்ட முடியல, இல்லை பிஸ்னஸில் பெருசாக நஷ்டம் அடைஞ்சிருது அப்படின்னா அது அந்த பிஸ்னஸை மட்டும்தான் பாதிக்குமே தவிர அந்த கம்பெனியோடைய டைரக்டருடைய சொந்த சொத்துக்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் இருக்காது. இதை தான் நம்ம லிமிட்டெட் லயபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதுவே ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதே மாதிரி பிஸ்னஸில் பெருசாக லாஸ் ஆகுது, இல்லை பிஸ்னஸ் லோன் வாங்கியிருக்கீங்க அதை கட்ட முடியல அப்படின்ற பட்சத்தில் பிஸ்னஸில் இருக்க அசட்ஸை தாண்டி அந்த ப்ரொப்ரைட்டருடைய சொந்த சொத்துக்களுக்கும் ஆபத்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து அன்லிமிட்டெட் லயபிலிட்டி அப்படின்றாங்க. இதுதான் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மில் இருக்கக்கூடிய பெரிய டிஸ்அட்வான்டேஜுங்க. சரிங்க, அடுத்த ரெண்டாவது லிமிடேஷன் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயங்க. நம்ம கண்டென்ட் அத்தனையுமே இதுக்கப்புறம் ஸ்பாட்டிஃபைலையும் அவைலபிளாக இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் ஆன் த கோவில் ஸ்பாட்டிஃபைல நம்மளோட கண்டென்ட் எல்லாமே கேட்டு உங்களோட பிஸ்னஸை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியுங்க. ஸ்பாட்டிஃபையோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஸ்பாட்டிஃபைல ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்த ரெண்டாவது பேன் நம்பர். இந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்முக்கு அப்படின்னு தனியாக பேன் நம்பர் கூட கிடையாதுங்க. ப்ரொப்ரைட்டருடைய பேன் இருக்கு இல்லைங்களா, அந்த நம்பரை தான் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கும் யூஸ் பண்ண முடியும். இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் இன்கம் தவிர்த்து இன்னும் ஒரு 2-3 வகையான இன்கம் இருக்குது. உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு ரெண்ட் வருது, இல்லை ஏதோ ஒரு அக்ரிகல்ச்சரல் இன்கம் வருது, இல்லை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அது மூலிமா ரிட்டர்ன்ஸ் வருது. ஸோ இது எல்லாம் ஒரே பேன் நம்பருக்கு வரும். ஸோ டேக்ஸ் கட்டும்பொழுது நீங்கள் அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ்லாம் பெருசாக கிளைம் பண்ண முடியாது, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ இதை அவாய்ட் பண்ணணும்னாலும் உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பாவோ இல்லை ப்ரைவேட் லிமிடெடாவோ கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ்க்குன்னு தனியாகவே பேன் கிடச்சிரும். ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மில் அந்த ஃபெசிலிட்டி கிடையாதுங்க. மூணாவது ட்ராபேக் அப்படின்றது இன்வெஸ்டர்ஸ். நீங்கள் உங்கள் பிஸ்னஸை இன்னும் ஸ்கேல் அப் பண்ணோம், அதுக்கு வந்து சொந்தமாக பணம் இல்லை, நம்ம இன்வெஸ்டர்ஸ் யாராவது அப்ரோச் பண்ணலாம், இல்லை ஒரு வெஞ்சர் கம்பெனி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா அந்த இன்வெஸ்டர்ஸோ இல்லை வெஞ்சர் கேபிட்டல் கம்பெனியோ உங்களோட கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மாக இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு விசி கம்பெனியோ இல்லை ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸோ உங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா அவங்க பார்க்கக்கூடிய பேசிக் க்ரைட்டீரியா அப்படின்றதே ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இது தவிர்த்து முக்கியமாக அந்த கவர்மெண்ட்டோட ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம்லாம் இருக்குது. அதுக்குமே நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆகணும் அப்படின்னா உங்களோட கம்பெனி ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாவோ எல்எல்பியாவோ இருக்கணுங்க. ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு இன்வெஸ்டாரையோ இல்லை இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் மூலிமா இன்வெஸ்ட்மெண்ட்டையோ வாங்க முடியாது. அடுத்து 4வது விஷயம் டாக்ஸ் பெனிஃபிட்.
டேக்ஸ் பெனிஃபிட் அப்படின்றது நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கீங்க, ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபர்ம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்து அந்த பேசிக் க்ரைட்டீரியாஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த 12.25 லட்ச ரூபாய் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது, அதுக்கப்புறமா அந்த ஸ்லாப் படி இன்க்ரீஸ் ஆகும், அந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபர்மில் இருக்கும். ஆனால் நிறைய எக்ஸ்பென்சஸ் வந்து நீங்கள் வந்து ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபர்மில் காமிக்க முடியாது. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபாரின் ட்ரிப் வந்து பிஸ்னஸ் ட்ரிப் போகிறீங்க, அப்போது அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் உங்களோட கம்பெனியோட எக்ஸ்பென்சஸாக காமிச்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கம்பெனியில் 2 டேரக்டர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா 2 பேருக்கான சேலரியுமே நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம், அதுக்குமே எக்ஸ்பென்சஸில் காமிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டேக்ஸில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, அதே மாதிரி நிறைய எக்ஸ்பென்சஸ் காமிக்கிறதுக்கான ஸ்கோப்பும் இருக்குது. அது ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபர்மில் கிடையாதுங்க. அண்ட் 5வது முக்கியமான விஷயம் பிஸ்னஸ் கண்டினியூட்டி. அதாவது உங்களுக்கு அப்புறமா உங்களோட பிஸ்னஸ் உங்களோட பசங்களுக்கு போனோம் இல்லையா, அந்த டைமில் இது ஒரு ஸ்மூத் டிரான்சாக்ஷனாக இருக்காது. அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் உங்களோட பேனை பயன்படுத்தி, உங்களோட பர்சனல் பேனை பயன்படுத்தி உங்களோட பிஸ்னஸ்க்கு தேவையான ரிஜிஸ்ட்ரேஷன், லைசன்சஸ், கரண்ட் அக்கௌண்ட் இதெல்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு அப்புறமா உங்களோட பசங்க வந்து உங்களோட பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணும்போது பேன் நம்பர் மாறும் இல்லையா, அவங்களோட பேன் நம்பரில் தான் பிஸ்னஸ் அதுக்கப்புறமா இயங்கும். அந்த சமயத்தில் நீங்கள் எடுத்த ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், இல்லை எடுத்த லைசன்சஸ், கரண்ட் அக்கௌண்ட், இது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிவிட்டு திருப்பி உங்கள் பசங்க பேரில் புதுசாக எடுக்க வேண்டியிருக்கும். அப்போது உங்களோட கம்பெனியோட ஏஜ் அப்படின்றது அஃபெக்ட் ஆகும். புதுசாக அவங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற மாதிரி தான் கணக்கு திருப்பி ஆரம்பிக்கும். அதனால் உங்களது கம்பெனி வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்துச்சுன்னா இந்த டிரான்சாக்ஷன் அப்படின்றது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். உங்களோட ஷேர்ஸ் எல்லாம் உங்களோட பசங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். அது மூலிமா உங்கள் கம்பெனியோட ஏஜ் அப்படின்றது அஃபெக்ட் ஆகாது. சரிங்க, இப்போ நான் சொன்ன இந்த 5 விஷயமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபர்மில் இருக்கக்கூடிய பேசிக் டிஸ்அட்வான்டேஜஸ் தான். இது தவிர்த்து இனிமேல் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, இதில் காம்ப்ளெக்சிட்டியுமே இருக்குது. என்னென்ன காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்குன்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட்.